ஜோதியை ஏற்று பொன்மணி கேட்டு திருக்கோயில் மலர் வாசலில். யார் அது? இந்த நுயிரே ராமனே, கண்கள் அறியாதோ மதிமயங்காதோ, இமையாய் காப்பாய் யார் அது? ராமனே. யாருன்னு கேக்குறல. என்றும் இந்த உறவே யாரு பாட்டு பாடிட்டு இருக்கிறது? பார்வதியோட குரல் மாதிரி இருக்கு. ராமனே, உடலும் நீயே, உயிரும் நீயே, சிந்தையில் மலர்ந்தாய் நீயே, எந்த உயிரே ராமனே, கோதண்ட ராமனே, வாழ்வினில் தூயனே, இதுல இருந்தா பாடுது. இதழி மங்கை மணா. பெரியப்பா, அங்க யாரோ இருக்காங்க பாருங்க. என்னங்க? ஆமா, நாம எல்லாரும் இங்க இருக்கும்போது அங்க யாரு இருப்பா? வேண்டாம்ப்பா, போகாதீங்க. துருவா, நீ பயப்படாத. அனி கொஞ்சம் வாங்க, இவனை நீங்க பாத்துக்கங்களேன். துர்வா, யார் அது? யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? பயந்துட்டேன். எஸ். I'm so sorry guys. Actually நான் ருத்ரா மட்டும் தான் பயமுறுத்த பிளான் பண்ணேன். நீங்க எல்லாம் என் டார்கெட்டே இல்ல. சாரி. And you. எப்படி இருந்துச்சு? என்னாச்சு? பயந்துட்டியா? Oh my god, உன் முகத்தை கொஞ்சம் பாரு. இந்த பாட்டு கேட்டா இவ்ளோ பயப்படுவியா? பயந்தாங்கோலி ருத்ரவாணி. ஹே, ஒரு நிமிஷம். நான் ப்ராப்ளம்ல இருக்கும்போது கிக்கின்னு சிரிப்பா, அது ஓகே. அதெல்லாம் பார்த்து நீ ரொம்ப கிரேட் நினைச்ச. ஆனா ஒரு பயந்தாங்கோலியா நீ? உனக்கு கோபம் வரணுமே, எங்க என்ன வரல? Oh come on Rudra, it was just a prank. இத போய் நீ இவ்ளோ பெருசா எடுத்துப்பியா? மயூரா, அப்பா பயப்படல. அவர் சேட் ஆயிட்டாரு. அது என் மம்மி பாடின பாட்டு. நான் வயித்துல இருக்கும்போது அவங்க தினமும் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். Oh my god, I'm so sorry. ருத்ரா, எனக்கு உண்மையாவே இது தெரியாது. ருத்ரா, listen. உனக்கு என்ன மூளை குழம்பு போயிடுச்சா? இப்ப நீ நிம்மதியா இருக்கியா? எங்களை எப்படி பயமுறுத்திட்டியடி? I'm so sorry. என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. இங்க பாருமா மயூரா, ருத்ரா இன்னும் அவன் பொண்டாட்டிய மறக்கல.
நீ இந்த மாதிரி விளையாடுற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது தான் நல்லது. துருவா துருவா லிசன் கயல். அக்கா ஐம் so sorry. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. இட் வாஸ் ஜஸ்ட் a prank. நேத்தி ருத்ரா என்ன பார்த்து சிரிச்சார்ல, அதுக்காக தான் நான் இப்படி. போதும் மயூரா, இன்னைக்கு நீ 2வது தடவையா என் ருத்ரா தம்பியோட மனசை புண்படுத்தியிருக்க. நீ எங்க வீட்டு விருந்தாளி. நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இரு. இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல வச்சுக்காத. I'm sorry again. மைத்ரி, மயூராவை திட்டுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம பார்வையில தான் அது தப்பு. அவ பக்கத்துல இருந்து அதை பார்த்தா சரி. அவ இத்தனை நாளா இங்க தான் இருக்கா. அவகிட்ட யாராவது பார்வை பத்தி சொன்னீங்களா? இல்ல. அப்ப அதுல அவளோட தப்பு என்ன இருக்கு? எனக்கு என்னமோ சுராஜ் சொல்றது சரியில்லைன்னு தான் தோணுது. ஆனாலும் இவன் சரியாதான் சொல்றான். அந்த பெரிய விஷயம், முக்கியமான விஷயத்த நாம இன்னும் இந்த பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லைல்ல. அதோட விளைவுதான் இப்ப நடந்ததெல்லாம். இங்க பாருமா, சமீரும் உங்க அத்தையும் சொல்றது உண்மைதான். இப்போ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு ருத்ராவும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் மயூரா கிட்டையும் சொல்லணும். அவளோட முகமும் அப்புறம் பார்வதியோட முகமும் ஒரே மாதிரி இருக்கலாம். அதை வச்சு இந்த மாதிரி ருத்ரா கிட்ட மயூரா விளையாடுறத நிச்சயமா அவன் தாங்கிக்க மாட்டான். நான் எப்ப எது பண்ணினாலும் அது தப்பா ஆகுது. அது பார்த்தேன்னா நான் வேற ஏதோ நினைச்சு பண்ணேன். கடைசியில பார்த்தா உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எதுவும் பேசாத. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத. என்னை விட்டு விலகி ஏறு. ருத்ரா, ஐம் ரியலி சாரி. உன்னை ஹர்ட் பண்ண நான் எப்பவுமே நினைச்சதே கிடையாது. நான் ஏன் தெரியல, எனக்கு மட்டும் இப்படி. ஏன்னு தெரியல. நானே சொல்றேன், நீ திமிர் பிடிச்ச பொண்ணு, சுயநலம் பிடிச்ச பொண்ணு. உனக்கு மத்தவங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை பார்த்து சிரிச்சேன். அதுக்கு நீ இப்படி பழி வாங்குவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? லுக் ருத்ரா, ஐம் ரியலி சாரி. இந்த பாட்டை உங்க வைஃப் பாடுவாங்கன்னு அந்த விஷயமும் எனக்கு தெரியாது. இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து போயிடு. லுக், நான் பண்ணது தப்புதான். இப்ப ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனை என்ன சால்வ் பண்ணி ஆகணும். என்ன வேணாலும் செய்யறேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை நம்ம எல்லாம் மாத்திடலாம். ப்ளீஸ் ருத்ரா, நான் அதை மாத்திடலான்றல. எதை மாத்த? உன்னால எதையெல்லாம் மாத்த முடியும்? உன்னோட பிஹேவியரையா, இல்ல நடந்துக்கிற விதத்தையா? உன் முகத்தை மாத்திப்பியா? அட்லீஸ்ட் நீ உன்னோட முகத்தை மாத்திக்கிட்டனா எனக்கு என்னோட கடந்த கால ருத்ரா, என்னோட கையை தொடாத. நீ என் கையை தொடாத. ஏன் ருத்ரா? Why? எதுக்கு இப்படி வெறுக்கிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என் மேல எந்த தப்பா இருந்தாலும் அதை சொல்லிடு.
பாரு துருவா, இன்னைக்கு வரைக்கும் அந்த மயிராவ உங்க அம்மா தான் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. அப்படியே அனுப்பி வச்சிருந்தாலும் இப்ப என்னதான் ஆக போகுது? ஏன்னா அப்பாவுக்கும் மயிராவுக்கும் நடுவுல எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரப்போறது இல்லையே. ஏன் அப்படி சொல்ற? அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நீ பாத்துட்டு தானே இருந்தா அவங்க எப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால என்னப்போ உன் மம்மியும் டாடியும் தான் எப்பவுமே ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சேர்ந்து தானே இருக்காங்க. அதே மாதிரி என் அப்பாவும் மயூராவும் சேர்ந்து இருப்பாங்கல்ல. ஆமால, இத நான் யோசிக்கவே இல்ல. பாத்தியா, நான் சொன்னது ரைட் தான். சரி, கரெக்ட் தான். இப்ப நீ போய் தூங்கு. ஏன்னா நாளைக்கு கிருஷ்ணரோட பர்த்டே வாச்சே, அதனாலதான். நாளைக்கு உனக்கு தான் நிறைய வேலை இருக்கும். ஓகே, போ துருவா. பை, குட் நைட். குட் நைட் காயல். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். லட்டு பிடிக்கிறேங்கிற சாக்குல நீ சாப்பிட்டுட்டே இருக்கியா? அது சரி பெரியம்மா, நம்ம துர்வா கூட குட்டி கிருஷ்ணர் மாதிரி தானே இருக்கான். குறும்புக்காரனா சேட்டை பண்ணிக்கிட்டு அவர மாதிரியே. சரி, இப்ப என்ன அதுக்கு? நீயும் கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நான் வெறும் லட்டா தான் தின்றேன். கிருஷ்ணர் மாதிரி வெறும் வெண்ணையா தின்னல. ஆமா ஆமா, ரொம்ப புத்திசாலி தான். பெரியம்மா, கிருஷ்ணர் இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணுவார்னு சொல்லுங்க. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா பெரியவங்களையும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு. நம்மள மாதிரி. அது மட்டும் இல்ல, யமுனா நதிக்கரையில எல்லா பெண்களும் குளிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க துணிகளை இவர் எடுத்துட்டு போயிடுவாரு. அது மட்டும் இல்ல, ராதாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து சீண்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராதா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அப்ப எதுக்காக அவங்களையும் தொந்தரவு பண்றாரு? ரெண்டு பேரும் நிறைய ஃபைட்டும் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காங்க. சரியா தான் சொல்றேன். என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் உயிருக்கு உயிரா நேசிச்சாங்க. என்னாச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பெரியம்மா, ஒண்ணுல ஒண்ணுமே இல்ல. லட்டு, I love laddus. This is awesome. மயூரா, இத சாப்பிடுங்க. இது நான் பண்ணேன். Okay. இல்ல, இது பிரசாதம். கடவுளுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது, ரைட்? ஆனா வாசனை ஆளையே தூக்குது. நீங்க இதை டெய்லி பண்ணுவீங்களா? ஆமா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணுவோம். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ருத்ரா கிட்ட சாரி சொல்லிட்டேன். அப்படி நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா உங்ககிட்டயும் சாரி கேக்குறேன்னு சொன்னேன். That's great. உங்ககிட்ட நான் ஒன்னு காட்டதான் இங்க வந்தேன். வெட்டிங் தீமோட ஃபேஷனை நான் செலக்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் சில தீம்ஸ் டவுன்லோட் பண்ணேன். இதுல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏன்னா அது நல்லா இருக்கணும். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு மாரா? தீம் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் விட பார்க்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கணும், எக்ஸலென்ட்டா இருக்கணும், ரொம்ப பயங்கரமா இருக்கணும். சரி, கொஞ்சம் காட்டு. Oh my god, இந்த தீமை பாரு மயூரா. சூப்பரா இருக்கு. அப்படியே மகாராஜாக்கள் பண்ற கல்யாணம் மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த தீமை தான் செலக்ட் பண்ணு, ஓகேயா? நீங்க என்ன சொல்றீங்கக்கா? அட ருத்ரா தம்பி, நீங்க ஏதாவது சொல்லுங்க. இருங்க, நானே வந்து காட்டுறேன். நோ நோ ஷாலினி, இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம் சும்மா சொல்லுங்க ருத்ரா தம்பி. ஆம்பளைங்களும் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து தானே சரியா இருக்கும். மயூரா, எங்க வா. வாயே. ஓகே, ஒரு வேலை பண்ணுவோம். இவர் தான் உன்னோட மாப்பிள்ளைன்னு வச்சுக்குவோம். இப்ப இவரோட விருப்பத்துக்கு கேட்போம். அது வந்து நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, ஜென்மாஷ்டமி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த ராதா கிருஷ்ணா
இந்தியன் மைத்தாலஜியோட பியூட்டிஃபுல்லான ஜோடி. so much love and ஜன்ம ஜன்மமான உறவு. இட்ஸ் ஓகே. பார்க்க விரும்பலனா இட்ஸ் ஓகே, I'll manage. அதத்தான் நீ பண்ணிடுவியே. பணத்தை விட்டு எரிஞ்சா எல்லாம் நடந்துடும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா என்ன? உன்னோட பணம், உன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பாதுகாக்க ஒரு வழி. இப்ப இந்த புது விஷயம் ராதாகிருஷ்ணன் தீ, உனக்கு கல்யாணம்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ருத்ரா தம்பி, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ், 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு, அப்புறம் இந்த அரண்மனையை பேலஸ் மாதிரி அலங்காரம் பண்ணணும். அப்புறம் மாப்பிள்ளை எப்படி வருவாரு? அவர் எப்ப வருவாரு? குதிரையில வந்து இறங்கினார்னா அவரோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும்ல, அதனால ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவார் இல்லையா? இப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன தைரியம்? என்ன பத்தி உனக்கு என்னதான் தெரியும்? என்ன பத்தி தெரியாம நீ வாய்க்கு எனக்கு வந்தபடி தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாதா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு நடக்க போற இந்த கல்யாணம் வெறும் ஷோக்காக மட்டும்தான், குடும்ப நடத்துறதுக்காக இல்ல. அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணங்கிறது ஒண்ணும் சும்மா விளையாட்டு கிடையாது. இந்த ஆடம்பரம், அலங்காரம், பணத்தை செலவழிக்கிறது, இதெல்லாம் கல்யாணம் இல்ல. ரெண்டு மனசு ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகணும். அப்படி ஒத்து போனாதான் அது உண்மையான கல்யாணமா இருக்கும். ருத்ரா தம்பி, நீங்க இது ஒண்ணும் எதுக்காக விளையாட்டு இல்ல. ஒரே நாள்ல எல்லாரும் உங்களை பாராட்டணும், உங்களை பத்தியே பேசணும், ஹெட்லைன்ஸ்ல நியூஸா வரணும். ஆனா ஒரே நாள்ல முடிஞ்சு போறதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. ருத்ரா தம்பி, நீங்க எதுக்காக அவகிட்ட இப்படி பேசுறீங்க? பாவம், அவ எப்படி அழறா பாருங்க. இத பாருங்க அண்ணி, அது உண்மையான கண்ணீரா இல்ல பொய்யான கண்ணீரா நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும். இந்த திமிர் பிடிச்சவளுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. Oh my God, ரெண்டு பேரும் சண்டையை எப்ப நிறுத்த போறாங்களோ? சமீர், ஆமாமா, இப்பதான் நான் என்னுடைய தண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, இல்ல அத என்கிட்ட விட்டுருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 24 மணி நேரமும் தண்ணி வரும். எங்களோட சர்வீஸ். பாத்ரூம்ல ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? என்னுடைய புது பிசினஸோட பேரு ஷாலினி வாட்டர் சப்ளை. ஆமா, இல்ல நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, குடிக்கிறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி குறைய இருக்காது, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சரி சமீர், பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்குது. நான் இப்ப என்ன பண்றது? எப்படி குடிக்கிறது சொல்லு. ஷாலினி, எதுக்காக தண்ணின்னு கத்திட்டே இருக்க? முதல்ல நான் சொல்றத கேளு. நம்மளோட ரூம் தான் வாடகைக்கு விட்டுட்டோம்ல, அந்த காசை வச்சு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்க. இது என்ன புது பிசினஸ்? ஷாலினி வாட்டர் சப்ளை. இதுல விஷயம் என்னன்னா, குடிக்கிறதுக்கு சரி குளிக்கிறதுக்கு சரி தண்ணிக்கு பஞ்சம் இல்ல, உடனே சர்வீஸ் பண்ணுவோம். ஹே ஷாலினி, உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஊர்ல தண்ணிக்கு எவ்வளவு பஞ்சம்னு. அதனாலதான் இந்த வாட்டர் சப்ளை பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும், எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். என் பிளான் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பிசினஸ் நீ எப்ப ஆரம்பிச்ச? ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? அது இன்னைக்கு காலையில தான் ஆரம்பிச்சேன். 2 டேங்கர் அனுப்பி வச்சிருக்கேன். டேங்கர் அனுப்பி வச்சிருக்கியா? தண்ணி எங்க இருந்து வந்தது? அது நம்ம வீட்டு போர்வெல் இருக்குல்ல, அதுல இருந்து தண்ணியை எடுத்து. போன் அடிக்குதுல, இரு. ரிங் அடிக்கவே இல்ல? சொல்லுங்க. இதோ நான் கிளம்பிட்டேன், அதோ வந்துடுறேன். ஓகே. 2 டேங்கர் பால்ல தண்ணியா? சமீர், நீ வீட்டு தண்ணி எடுத்துட்டியா? உனக்கு நடக்க போற இந்த கல்யாணம் வெறும் ஷோக்காக மட்டும்தான், குடும்ப நடத்துறதுக்காக இல்ல. அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணங்கிறது ஒண்ணும் சும்மா விளையாட்டு கிடையாது. ரெண்டு மனசு ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகணும். அப்படி ஒத்து போனாதான் அது உண்மையான கல்யாணமா இருக்கும். இப்போ உனக்கு என்ன வேணும் ருத்ரா? என்ன கொஞ்ச நேரம் நீ தனியா யாரு? நீங்க சேடா இருக்கீங்களா? அப்ப சரி, இப்ப நாங்க உங்களை சிரிக்க வைக்கிறோம். அப்பா சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே பெரியப்பாவுக்கு கோவம் தான் வரும். பெரியப்பா எப்ப கோவமா இருந்தாலும் துருவா அப்ப சந்தோஷமா இருப்பான்.
எப்பெல்லாம் துர்வா சந்தோஷமா இருக்கானோ அந்த நேரத்துல எல்லாம் பெரியப்பா வீட்லயே இருக்க மாட்டாரு. இது என்ன சிரிப்பா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீங்க தான் தூரமா இருக்கீங்களே, அப்ப எப்படி நான் சிரிக்கிறது கேக்கும்? இங்க வாங்க. I love you guys. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அப்புறம் ஏன் உங்களோட கண்ணு சேடா இருக்கு? ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், அதனாலதான். முதல்ல உன் அப்பா என்ன ஹர்ட் பண்ணாரு, இப்போ நான் அவரை ஹர்ட் பண்றேன். அந்த கிருஷ்ணரோட ராதா மாதிரியே. சரி போங்க, நீங்க 2 பேர் போய் விளையாடுங்க, நான் குளிக்கணும். இல்ல ஆனா நீங்க போய் குளிங்க, நாங்க 2 பேரும் கீழே போய் விளையாடிட்டு இருக்கோம். முடிஞ்சா நீ நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிரு ருத்ரா, ப்ளீஸ்.